கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ரொம்ப வேவியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரைட்டன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் முன்னாடி வந்து நான் வீட்லேயே எப்படி லேயர் ஹேர் கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்டனர் அல்லது ஃப்ளாட் அயர்ன் யூஸ் பண்ணி உங்களோட கேர்லியான முடியவோ இல்லை வந்து வேவியாக இருக்கிற முடியவோ எப்படி வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் இல்லை வந்து கேர்ள் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ், ஹேர் ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் முடியில் வந்து எண்ணெய் அழுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் போடுவீங்க அப்படின்னா கண்டிஷ்னர் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டி ஃப்ரிஸ் சீரம் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முடி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக தூக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிங்லாம் பண்ணும்போது அந்த குட்டி குட்டி ஹேர் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டி ஃப்ரிஸ் சீரம் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லிவான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஆன் பட்ஜெட், எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 125 rupees தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் இந்த சீரம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஃப்ரிஸ் சீரம் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஹேரை வந்து ஹெல்த்தியாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளாட் அயர்ன்லேருந்து ஹீட்னால் ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே, அப்புறமா வந்து உங்கள் ஹேரை ப்ரெப் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரோட்டீன் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரோட்டீன் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ப்ளஸ் ஹீட் டேமேஜ்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த 2 ப்ரஷில் ஏதாவது ஒன்று தேவை. லைக் வந்து கர்லர் ப்ரஷ்ஷாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து பேடல் ப்ரஷ்ஷாகவும் இருக்கலாம். ஸோ இது 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினான பொருள் ஃப்ளாட் அயர்ன் ஆர் ஹேர் ஸ்ட்ரைட்டனர், வாட் எவர் இட் இஸ். ஸோ இது வந்து தேவை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சரி, ஓகே, அங்கே போய் உட்காந்து போடு. ஹாய், யூ வாண்ட் டு சே ஹலோ? ஹலோ. ஓகேங்க. ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல் அப்படின்னாலே அது எப்படின்னே தெரியாது. விகாஷ் நீ வந்து கூட இருக்கிற மாதிரியே நடந்துடும். எனிவேஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா முடியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா சீவிக்கோங்க, எந்த சிக்குமே இல்லாமல். அதுக்கப்புறமா வந்து ஆன்டி ஃப்ரிஸ் சீரம் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக எண்ணெய் தடவுற மாதிரி நிறைய இடத்துலாம் தடவக்கூடாதுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கையில் எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையிலையே அதுக்கப்புறம் உங்களோட வேர்க்கால்களில் மட்டும் படுற மாதிரி தேய்ச்சிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ ரொம்ப நிறையா அப்ளை பண்ண வேணாம், அப்புறம் ஆயில் அப்ளை பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ வந்து வேர்க்கால்கள் அப்புறம் வந்து உங்களோட முடியிலையும் லைட்டாக அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது நான் அப்ளை பண்ணுறது ப்ரோட்டீன் க்ரீம் அல்லது நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹீட் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் ஹேரை. ஸோ இதுவும் வந்து ரொம்ப நிறையா எடுத்து தடவ வேணாம். சிரம் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே போல் கொஞ்சமாக எடுத்து உங்களோட வேர்க்கால்கள் அப்புறம் முடியில் மட்டும் தடவிக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் முடியில் தடவும் போது அப்படியே தடவுறதை விட இந்த மாதிரி ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து க்ரன்ச்சுன்னு சொல்லுவாங்க, உங்கள் உள்ளங்கை வந்து இந்த மாதிரி ஹேரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி ரொம்ப ஆயிலிஷாக தெரியாது. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து ப்ரோட்டீன் க்ரீம் எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ வந்து ப்ரோட்டீன் க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்லா சீவிக்கோங்க, எந்த சிக்குமே இல்லாமல் சீவிக்கோங்க. ஸோ வந்து சீவுறது ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களோட சீரம் அண்ட் ப்ரோட்டீன் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்டெப் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் செக்ஷன் வைஸ் உங்கள் முடியை பிரித்து ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கழுத்தில் இருந்து ஒரு 1.5 inch அளவுக்கு முடி விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க முடியை மட்டும் எடுத்து நல்லா மேலே கிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கிளிப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பெரிய கிளிப்பாக எடுத்து கிளிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது. கொஞ்சம் லாங் ஹேர் அப்படின்னா நல்லா கிளிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற முடியை 2ஆக பிரித்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் க்ரீம் அல்லது ஸ்ப்ரே எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப கொஞ்சம் ஜஸ்ட் லைக் தட் இப்படி டச் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க கையில். அதை வந்து 2 பக்கமும் இதே போல் ரன் த்ரூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே தடவிட்டு அடுத்ததை வந்து நாம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது ஒரு 3-4 டிப் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம் ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணும்போது. ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா வந்து முடி கீழே இருந்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களோட வேர்க்கால்கள் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் கேர்ஃபுல், உங்கள் காதில் இல்லை வந்து கழுத்துலையோ சூடு வச்சுக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேர்க்கால்கள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அங்கேருந்து நீங்கள் வந்து முடியை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் முடி நல்லா ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அயன் பண்ணும்போது அப்படியே வந்து ஸ்பீடாக பண்ணக்கூடாது. நான் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டனரை மூவ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கனாலும் முடி அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டன் ஆகாது. ஸோ அதுக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே பிடிச்சி நீங்கள் அயன் பண்ணுறதை விட அந்த ஸ்ட்ரெயிட்டனர் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். இது வந்து 3rd டிப். அடுத்தது 4th டிப், எங்களோட முடி வந்து அப்படியே நிறையா எடுத்து பண்ண வேணாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டன் ஆகாது. ஸோ வந்து 1 இன்ச் அளவுக்கு இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு சுற்றளவு இருக்கிற அளவு மட்டும் முடி எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறையா முடி எடுத்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்காது. ஸோ வந்து நான் ஆஃப் ஆன் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிக முடி தான் இப்போ எடுத்திருக்கேன். பட் நீங்கள் இதில் வந்து பாதி முடி எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு முடி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற முடியை நான் அதே போல் கிளிப் பண்ணிடுறேன். ஸோ ரிமைனிங் முடிக்கு வந்து இப்போ நாம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதே போல் 2 பக்கமே நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த 4 டிப்ஸும் எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் உங்கள் ஹேர் ரூட்லேருந்து தான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ஃப்ளாட் அயனை நீங்கள் மூவ் பண்ணணும். அதே போல் மூவ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் முடியாத நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வீடியோவில் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து பேடல் ப்ரஷ் இல்லைனா வந்து கேர்லர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ளாட் அயன் முன்னாடி அதுக்கும் பின்னாடி வந்து நீங்கள் அந்த கேர்லரையோ இல்லை பேடல் ப்ரஷ்ஷையோ வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து செராமிக் கர்லர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷைனிங் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். நீங்கள் வந்து 2-3 தடவை வந்து ஃப்ளாட் அயனை ரன் பண்ண தேவையில்லை. ஒரு தடவை நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டன் ஆயிரும் ஹேர் இந்த மாதிரி. ஸோ வந்து இது வந்து இன்னொரு வே. நீங்கள் வந்து முன்னாடி ஃப்ளாட் அயன் வச்சுட்டு பின்னாடி வந்து அந்த சீப்பு வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறது. அதே போல் இந்த மாதிரி வந்து ஹேர் அடிக்கடி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுனால முடி டேமேஜ் ஆகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகுங்க. ஏன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது வந்து ஹேரை டேமேஜ் பண்ணும். ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஆன்டிஃப்ரிஸ் சீரம் அப்புறமா ப்ரோட்டீன் க்ரீம் எல்லாமே அப்ளை பண்ணுறோம். ஸோ என்னோடய டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் அடிக்கடி பண்ண வேணாம். ரொம்ப தேவை அப்படிங்கும்போது மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி உங்களோட நேச்சுரல் ஹேரே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரேராக ஏதாவது வந்து அக்கேஷ்னலி பண்ணுறதுனால ஓகே தான், ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நான் வந்து வீக்லி 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து ஃப்ளாட் அயன் பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற டிப்ஸ் ப்ராப்பராக வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே அண்ட் ப்ரோட்டீன் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, வீக்லி ஒன்ஸு கோகோனட் க்ரீம் ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப டீப் கண்டிஷனிங் பண்ணுவோங்க ஹேரை. ஸோ தட் வந்து முடி வந்து வெடிக்கிறதோ இல்லை வந்து ரொம்ப ரஃப் ஆகிறதோ இல்லை வந்து உதிர்றது, முடி கொட்டுற ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே வந்து அது சரி பண்ணிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கோகோனட் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கடைசியாக வந்து முடித்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக ப்ரோட்டீன் க்ரீம் எடுத்து ஹேர் ஃபுல்லாக அதே மாதிரி ரன் த்ரூ பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் லுக். ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா வேவியாக இருந்தது, இப்போ வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஆகும். ஸோ நிறையா பேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னா இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல்ஸ் என்னோடய சேனலில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் டு ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.